அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 12:28. மார்க் 12:28. ఆయన వారికి బాబుగా ఉత్తరం ఇచ్చినవి గ్రహించి ఆజ్ఞలన్నింటిలో ప్రధానమైన లేదని ఆయనని అడిగేది. ஏனும் பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளை எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு கிறிஸ்து கேள்விக்கு என்ன பண்றாரு, அங்க எல்லாருக்கும் பதில் கொடுக்கும்போது இந்த பரிசை சதுசை வேத பார்க்கறாங்க பாத்தீங்களா, அது இந்த வேத பார்க்க என்ன பண்றாரு, சரி நீ எல்லாருக்கும் என்ன பண்றீங்க கேள்வி ஏதோ பதில் கொடுப்பீங்களே, சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வேத பார்க்க யாரும் கேட்கறது இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு படிங்க, படிங்க. அதே அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டார். கற்பனைகள் பிரதான கற்பனை எது அப்படின்னா கேடாது, ஏதோ மோசேக்கு 10 கட்டளை கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைச்சிருக்கோம். ஆனா 613 ஞாபகமானத்தை என்ன பண்றாரு கொடுத்தாரு. ஆமா இல்லையா, இந்த 613 ஞாபகமான கொடுத்தாருல, இதுல முக்கியமானது எது? நாங்க இது இந்த 613 நாங்க என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அது ஒண்ணு நாங்க தப்பா செஞ்சா கூட முழு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சு. அதனால இதுல இந்த 613 விட்டு இதுல முக்கியமான எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அது பாரு எப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்பாரு பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த காலத்துல அது ஒரு கேள்வியா இருந்துச்சு, இப்ப கூட அது ஒரு கேள்வியா இருக்குது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம என்ன பண்றது, இந்த 613 நம்ம என்ன பண்றது, ஒரு காலம் நம்ம சாத வரைக்கும் நம்ம என்ன பண்றது கீழ்படி முடியாது, அதன்படி நம்ம என்ன முடியாது நடக்க முடியாது. ஆமா இல்லையா, 613 நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு காலம் நம்ம என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது. அதனாலதான் அப்போ காலத்துல அது ஒரு கேள்வியா இருந்துச்சு, இப்போ காலத்துல அது ஒரு கேள்வியா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாரு பாத்தீங்களா, வேத பாதம் வந்து என்ன பண்றாரு, இதுலெல்லாம் முக்கியமானது எது, இங்கிலீஷ்ல நல்லா இருக்குது, எப்படி இருக்குதுனாக்கா which of the commandments is the most important, எது முக்கியமானது. இதுல 613 நாங்க என்ன பண்ண முடியாது செய்ய முடியாதனால எது முக்கியமானது. ஏன்னா இது இதெல்லாம் வந்து இது ஓல்ட் டெஸ்ட்மென்ட் என்ன பண்ணிட்டாங்களோ நல்லா தெரிஞ்சுக்குவாங்க, அதுல என்ன பண்ணாங்க மூழ்கி ஏஞ்சுக்கும். யாரு இந்த 3 பேர். அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இதுல இருந்தா என்ன பண்றாரு, ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ற பதிலு. அப்போ நம்மளுக்கு இதுல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை என்ன, அதுதான் டாபிக். எது மெசேஜுக்கு முக்கியமான டாபிக் என்னது, தலைப்பு என்னது, நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை என்ன, நாம் செய்யற கடமை என்ன, நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை என்ன. புரியுதா, நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? இப்போ வேதபாத அவங்க வந்து என்ன கேட்டாங்க, இதுல 613 இருக்குது, இதுல எது முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ நம்மளுக்குள்ள அது ஒரு கேள்வியா இருக்கு, எது முக்கியமானது. ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாதுனால, அதனால நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒன்னு நம்ம கரெக்டா கடைபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஆமா இல்லையா? அதனால்தான் நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை என்ன, கடமை நக்க தெரியல எல்லாருக்கும்.
கடமைனாக்க எனக்கு தெரியல. ஏதாவது யாராவது நமக்கு உதவி செஞ்சாக்கா அது நம்மளோட வாழ்நாள் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மறுக்க மாட்டோம். ஆனா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்ன பண்ணோம், அது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் இருக்கும். இப்போ நம்ம இது நீட் எக்ஸாம்பிள் நம்ம ஜெபிச்சோம், அது நம்மளோட கடமை. அவங்களுக்காக ஜெபிக்கிறது நம்மளோட வேலை. அவங்களுக்கு கொடுத்தது என்னது, அது ஒண்ணுதான், ஜெபிக்கிற வைக்கதான். அங்க போய் நம்ம என்ன பண்ண முடியாது, போராட்டம் செய்ய முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண, நமக்கு கொடுத்த கடமை என்னது, ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட கடமை என்ன பண்ணாலும் வேலை வைக்கிறதுக்கு என்ன பண்ணாது, நம்மளோட ஹையர் பொசிஷன் இருக்கான்னு பார்த்து நம்ம சாதாரண அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண கீழ்படிப்பது கடமையா இருக்கு. நம்மளுக்கு எங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹை பொசிஷன் யாருக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கீழ்படிது ஒரு கடமை. அதனாலதான் நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை என்ன, அதுதான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க சீக்கிரம் ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே புரியும். சரிங்களா? நான் என்ன சொன்னேன், இப்போ நீங்களும் சொன்னேன். இப்போ நான் என்னென்ன நம்மளோட வாழ்க்கையில நான் எல்லாம் சேர்த்து சொன்னேன், நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை அப்படின்னு. இப்ப நீங்க என்னன்னாக்கா என்னோட வாழ்க்கையில என்னோட முக்கியமான கடமை என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்னோட வாழ்க்கையில சொல்லுங்க, என்னோட வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை என்ன, அதுதான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இது மார்க் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான கடமை எது, 613 ஞாபகமானது இல்ல முக்கியமானது எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கேட்கிறார். யாரு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பதில் கொடுக்கிறாரு. என்ன பதில் கொடுக்கிறாருனாக்கா 29ஆவது வசனம் 29. அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலின் கீழ் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் ஒரே கர்த்தர். இது எங்க இருக்குதுனாக்கா பழைய பாட்டை என்ன பண்ணிக்குது. ஏன்னா இங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்ப இதுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டு இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. அதனால இங்க என்ன பண்ணாங்கனாக்கா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பழைய பாடலத்தை என்ன பண்றாரு அவங்களுக்கு சுத்தி காட்சி அங்க என்ன பண்றாரு பதில் கொடுத்தாரு. ஏன்னா அங்க என்ன போட்டுருக்கு, மேல படிங்க, அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளை எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள். என்னதான் இஸ்ரவேலே கேள். அப்போ அந்த காலத்துல என்னன்னாக்கா இது இஸ்ரவேல் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அது அந்த தேசம் ஒட்டு சுத்தி பக்க தேசம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க உண்மையான தேவன் யாரும் தெரியாதனால அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா இந்த தண்ணி இருக்க பாத்தீங்களா அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பண்ணுவாங்க. இந்த காத்து வருது பார்த்தா அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பண்ணுவாங்க. மழை வந்துச்சுனாக்கா அதுதான் கடவுள், அவரு தான் கொடுத்தா, கடவுள் தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி வணங்குவாங்க. புரியுதுங்களா? அதனால இது என்ன பண்றாருனாக்கா இஸ்ரவேலே கேள் அப்படின்னாக்க என்னது, இஸ்ரவேலே இப்படி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, மிக அடுத்த தேசம் என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் செஞ்சுட்டாங்களே, இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், ஒரே தேவனை என்ன பண்ணீங்க வணங்கணும். நீங்க என்ன பண்ணணும், ஒரே தேவனை வணங்கணும். புரியுதுங்க நான் சொல்லுது? எல்லாம் கவனம் இங்கே இருக்கணும், எல்லாம் இங்க பாருங்க. சரிங்களா? யாராவது வந்துட்டாக்கா அங்கதான் என்ன பண்ணாங்க, எல்லா கான்சன்ட்ரேஷன் அங்கதான் போகுது. நீ கவனமா கேட்டீங்கன்னாக்கா இது சத்தியம் உங்களுக்கு என்ன பண்ணும், அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான கடமை என்னன்னு உங்களுக்கு புரியும். புரியுங்களா? அதனால என்ன பண்றோம், இஸ்ரவேலே கேள். மற்ற 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 மக்கள்னால நீங்க அவங்க மாதிரி நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. சரிங்களா? அப்போ இஸ்ரவேலுக்கு மிக தேசத்துல சுத்தித்த தேசத்தை என்ன பண்ணாங்க, இதுதான் கடவுள், இதுதான் கடவுள் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க வணங்குனாங்க. சூரியன் வந்துச்சுனாக்கா அதுதான்
கடவுள். தண்ணி இருந்துச்சுனாக்கா அதுதான் கடவுள். காத்து வந்துச்சுன்னா கடவுள். இப்படித்தான் என்ன பண்ணுவாங்களா மனிதன். அதனால தான் என்ன பண்றாரு இஸ்ரவேலே கேள். எதுக்கு நீங்க மற்றவங்க மாதிரி என்ன பண்றாரு இருக்காது. இதுதான் கடவுள் இதுதான் கடவுள் அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு ஒரே கடவுள். அதனால என்ன பண்றாரு சுட்டிக்கா எங்க காஞ்சி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் என்ன பண்றாரு காஞ்சி இதே வார்த்தை அப்படியே இருக்குது. எங்க உபாகமும் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருக்குது. பாருங்க நீங்க அப்படியே கேள்வி கேட்கறதுனால இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாரு காமிக்காது. எங்க காமிக்காது உபாகமும் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. கேளு போதும். ஏன்னாதான் இஸ்ரவேலே கேள் நம்ம தேவனாகிய கர்த்தர் அவளை மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் ஆராதிக்கணும் நேசிக்கணும் எல்லாமே என்ன பண்ண அவளை மட்டும் தான். ஏன்னா இந்த காத்து மழை தண்ணி எல்லாமே கொடுத்தது யாரு அவர். அதனால அவளை மட்டும் தான் நீ என்ன பண்ணும் மற்றவங்க போல என்ன பண்ணாது. அதனால்தான் இஸ்ரவேலே கேள். முதலாவது என்ன சொல்லிட்டாராவது இஸ்ரவேலே கேள். அதுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. யாரு அவளை மட்டும் தான் என்ன பண்ணணும் நீ நேசிக்கணும். அவளை மட்டும் தான் நீ என்ன பண்ணணும் ஆராதிக்கணும். அவளை வார்த்தை மட்டும் தான் நீ என்ன பண்ணணும் கேட்டு கீழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு படிக்கணும். மார்க் 12:21. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் மட்டும் தான் நீங்க என்ன பண்ணுங்க நேசிக்கணும். அவர் மட்டும் தான். மற்ற ஜனங்கள் போல நீங்க என்ன பண்றது விசுவாசிகள் அசவே இருக்காது. ஊழியக்காரங்க யாருமே அப்படி இருக்காது. எதுக்கு என்ன பண்ணுங்க பணத்தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் பணத்தை என்ன பண்ணுவாங்க வணுவாங்க. ஊழியக்காரங்க மட்டும் இருப்பாங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க வாதத்தை என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. அதனால எதுவுமே ஏதாவது இல்லை அவர் மட்டும்தான். அவர் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவார் எல்லாமே உங்க வாழ்க்கையில் எல்லாமே என்ன பண்ண அவர் தான் கொடுக்குவார். சரிங்களா? அதனால யோவான் 14:15 ஒரு வார்த்தை சொல்லி இருக்குது. என்ன சொல்லி பாருங்க யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். சரி அதுக்கு நான் முன்னாடி நீங்க அது பார்த்து பாருங்க. மற்ற இது மார்க் 12ஆம் அதிகாரம் 30 பாருங்க. நம் தேவனாய கர்த்தர் ஒருவரை அவர் மட்டும் தான் நேசிக்கணும். முதலாவது என்னது அவர் மட்டும் தான் நேசிக்கணும். அவர் மட்டும் தான் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன பண்றாரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றா பாருங்க. தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. என்னதான் முதலாவது இது என்னது இது முதலாவது என்னது இது கற்பனை. முதலாவது கட்டளை நம்மளுக்கு கொடுத்தது என்னது 613 இதுல என்னது முக்கியமானது இது ஒண்ணு. முதலாவது என்னதான் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மூணாவது என்னது மனத்தோடும் அதுக்கப்புறம் பலத்தோடும் அவரை அன்பு கூறுவாயாக. இது ஒண்ணுதான் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு இதால என்ன பண்ணின அன்பு கூறு. இது மட்டும் தான் என்ன பண்ணீங்க. சரி இது என்னது முதலாவது. அவர் அன்பு கூறுது எப்படி பாருங்க. சின்ன பசங்க இருக்காங்க. இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா டேடி வெளி போயிடுவாங்கல்ல காத்துல போயிடுவாங்க. ஈவினிங் வரும்போது ஏதோ வண்டி சத்தம் கேட்டு அந்த சின்ன பசங்க என்ன பண்ணாங்க அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாது உடனே என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சிட்டு அவர் டோர் தட்டும் போது
டோர் கரெக்டா என்ன பண்ணாது, முதல்ல என்ன பண்ணாது, டோர் திறந்த உடனே என்ன பண்ணாது, என்ன பண்ண ஓடி போய் எப்படிப்பட்ட ஒரு அன்பு. பிள்ளைகளுக்கு எதுவுமே இருக்காது நம்ம இல்லையா, என்னது அவங்க இதெல்லாம் எதுவுமே என்ன பண்ணாது பிள்ளைகளுக்கு இருக்காது. என்னோட அப்பா எனக்கு என்ன பண்ணுவாரு, எல்லாமே வாங்கி கொடுப்பார். எனக்கு ஒரு பாதிப்பு வந்தாக்கா எனக்கு என்ன பண்ணுவாரு, உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அது முழுமா என்ன பண்ணும், அப்பாவை தான் என்ன பண்ணாது நம்ப என்ன பண்ண ஓடி போய் என்ன பண்ணோம். அப்படிப்பட்ட அன்பு அது என்ன பண்றாரு, நம்மள இடத்துல என்ன பண்றாரு, கேட்கிறார். அவங்க சொல்லுது, அப்படிப்பட்ட பிள்ளைகள் எப்படி அவர் அப்பாட்ட அன்பு போய் உடனே போய் எப்படி கட்டி குடிச்சுவாங்களோ, அப்படிப்பட்ட அன்பு தேவனாய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றார், நம்மள கேட்கிறார். அவர் என்ன பண்றார், நம்மள கேட்கிறார். என் மேல் என்ன பண்ணி இப்படி எல்லாம் என்ன பண்ணி என்ன அன்பு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு. அதனால பவுல் இந்த அன்பை பத்தி ரொம்ப அழகா என்ன பண்றாரு, அவரு ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு கற்றுக் கொடுக்காரு. எப்படி கற்றுக் கொடுக்காருனாக்கா 1 Corinthians 13ஆம் அதிகாரம் 1 Corinthians 13 1 Corinthians 13 1 7 அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா தமிழ்ல படிக்கிறது, தமிழ் நல்லா இருக்கு. மனுஷர் வார்த்தைகளையும் தூதர் வார்த்தைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற பெண்களை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை கேட்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஊழியக்காரர் ஒரு ஊழியக்காரர் எக்ஸாம்பிளா சொல்றாரு, திருக்க தரிசனம் என்ன பண்ணாரு சொல்லுவார், அமைதியா சத்தியத்தை சத்தியப்படி சொல்வார், எல்லாமே செய்வார். ஆனா அவன் உள்ளத்துல அவருக்கு கொடுக்க அன்பு நீ குறுக்க காட்டி இதெல்லாம் என்னது. பவுல் எப்படி சொல்றா பாத்தீங்கன்னா, நமக்கு நீ எதுனா பேசு, எந்த லாங்குவேஜ்னா பேசு, அந்நிய பாஷை எப்படின்னா பேசு, எதுனா பேசு, ஆனா உள்ளுக்குள்ள அன்பு அவர் மேல வைக்கிற அன்பு நீ வைக்கலனாக்கா இதெல்லாம் என்னது வேஸ்ட். 3வது வருஷம் பாருங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரோஜனம் ஒன்றும் இல்லை. அன்னதானம் செய்யறதுல எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம், செய்வோம், உதவி செய்வோம். யாருக்கு பசியா இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பாடு போடுவோம். அப்போ இதெல்லாம் செய்யும் போது உள்ளுக்குள்ள அன்பு இல்ல கட்டினாது வேஸ்ட். உள்ளுக்குள்ள அன்பு இல்ல கட்டி வேஸ்ட். அப்போ அன்புதான் என்னது முக்கியமானது. நம்ம உலக பிரகாரமா எத்தனையோ அன்பு என்ன பண்ணோம், எல்லாத்து மேல வைக்கிறோம், பசங்க மேல வைக்கிறோம், எல்லா மேல நம்ம என்ன பண்றோம், உலகத்து பிரகாரமா நம்ம எல்லாம் எல்லாத்துமே என்ன பண்ண அன்பு வைக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஜீவனை கொடுத்து நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு நம்மளுக்காக மதித்த அவர் மேல நம்ம என்ன பண்ண மாட்டோம், அன்பு வைக்க மாட்டோம். இதுதான் நாங்க சொல்றது. இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு நாங்க என்ன இல்லை, அவர் எதுக்கு வந்தார், நம்மளுக்காக எதுக்கு மதித்தார், எதுக்கு இதெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ண யாருக்குமே இதெல்லாம் எதுக்கு செஞ்சாருனாக்கா அன்புப்பா நம்ம மேல வச்ச. அதனால அவர் அன்பு எவ்வளவு பேர் இருந்தாக்கா சிலுவையில அடிக்கும் போது கூட முதலாவது வார்த்தை என்ன சொல்றாரு, அவர் என்ன பண்ணாரு, கால் துப்புனாங்க, அவர் என்ன பண்ணாங்க, தோக்கால அடிச்சாங்க, அவர் என்ன பண்ணாங்க, எட்டி ஒதிச்சாங்க, எல்லாமே செஞ்சாங்க. என்னென்ன செய்யணுமோ உலக பிரகாரமா என்னென்ன செய்யணுமோ
எல்லாமே செஞ்சாரு. செஞ்ச உடனே சிலுவையில் செஞ்ச சிலுவையில் சொன்ன ஒரே வார்த்தை என்ன? முதலாவது வார்த்தை என்ன சொல்லிட்டாரு? இவங்களை எவ்வளவு பேர் அன்பு பார்த்தீங்களா? எவ்வளவு பேர் அன்பு பார்த்தீங்களா? அவர் நம்ம மேல வைத்த அன்பு பார்த்தீங்களா எப்படி இருந்தது? இவங்களே அங்க எல்லாமே போயிடுச்சு. நீங்க அடிச்ச அடி, நீ காய் துப்பு எல்லாமே அங்கேயோ போயிடுச்சு. நீ சொன்ன ஒரே வார்த்தை. அப்படிப்பட்ட அன்பு என்ன பண்ண நம்ம மேல வைத்தா? அப்படிப்பட்ட அன்பு என்ன பண்ண நம்ம மேல? அதனால்தான் அதே அதற்கு 4வது வருஷம் படிக்கிறது பாத்தீங்களா? அன்புக்கு என்ன இல்லையா? பொறாம இல்லை. மற்றவங்க பார்த்து உணர்த்துல பார்த்து நம்ம என்ன பண்றோம்? பொறாமப்படுறோம். அதே நீ பிசாசு உணர்த்து இக்குத்தால நீ பொறாமப்படுற. அதே நீ அவர் கொடுத்த அன்புனால நீ அவங்கள பாதி என்ன பண்ண மாட்டேன்? அவங்கள நீ பொறாமப்பட மாட்டேன். அவங்கள நீ என்ன பண்ண மாட்டேன்? திட்டு மாட்டேன். அவங்கள நீ என்ன பண்ண? விரோதின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டேன்? திட்டு மாட்டேன். இதெல்லாம் நீ என்ன பண்ண? அன்பால அன்பு மட்டும்தான். அது நீங்க 11 அப்படியே கீழே நீ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 13 என்ன சொல்றா பாருங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றுக்கும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. என்னதான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது மூணுலயே எது முக்கியமானது? எது நம்ம எடுத்துக்கிறோமா? உண்மையா சொல்லுவோம். நான் அவர் மேல அன்பு வைத்திருக்கிறோமா? ஏதோ விதத்தை நம்ம என்ன பண்றோம்? தூசிக்கிறோம். அவர் ஏதோ விதத்தை நம்ம என்ன பண்றோம்? மறுதோம். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? நமக்கு தகுதியே இல்லை. ஆனாலும் நம்ம என்ன பண்றாரு? அன்புக்குறாங்க. அன்புக்கு இன்னொரு நாள் நமக்கு என்ன பண்றாரு? குட்டி. அப்படிப்பட்ட அன்பு நமக்கு என்ன பண்றாரு? அவர் நம்ம மேல வைத்தார். முதலாவது அன்பு அவர் நம்மகிட்ட வந்தது. 2வது நாள் நம்ம அவர் கொடுத்ததுமா இல்லையா? அது நம்மளோட இது. நம்ம கொடுத்ததுமா இல்லையா? சின்ன பொண்ணு எப்படி வருது? அவங்க அப்பா அன்பா எப்பயோ புதுசா ஊர்ல வந்த மாதிரி தான் பண்ணோம். அந்த டேல எடுத்தா பண்ணும். எங்க அப்பா வேலை வந்து ஊர்ல இருந்து எப்ப வராங்களோ 6 மாசம் 7 மாசம் எப்படி வராங்க பாத்தீங்களா? அப்ப எப்படி இருக்கும் அன்பு? அப்படித்தான் என்ன பண்ணும்? தினம் என்ன பண்ணும்? வேலை நாட்கள் அப்படியே அதே அன்பு என்ன பண்ணும்? அப்படிப்பட்ட அன்பு என்ன பண்றாரு? என்ன பிள்ளைகளுக்கு எதுவுமே எனக்காது. ஏன்னா இதுக்கு பட்சம் நம்ம 4ஆம் அதிகாரத்துல பட்சம் பொறாம இருக்காது. அன்புக்கு என்னது மறுபடியும் பொறாம இருக்காது. 4வது இதெல்லாம் என்ன பண்ணா? சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்க. அப்ப பார்த்த உடனே என்ன பண்ணாது? அப்படிப்பட்ட அன்பு என்ன பண்றாங்க? சரிங்களா? இது மெசேஜ் முடிப்புல சொல்ற அவர் என்னத்த மிக முக்கியமான கடமை என்னத்த சொல்றாரோ மெசேஜ் முடிப்பு நீங்க என்ன பண்ணுவாங்க? முடிவு எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுக்கணும். மிக முக்கியமான என்ன கடமை, என்ன சொல்ல வராது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அது நீங்க என்ன பண்ணணும்? முடிவு. எந்த பிரச்சனை வந்தாலும் எது நடந்தாலும் அங்க என்ன பண்ண முடியாது? சொல்லும் வார்த்தை நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். அது நீங்க என்ன பண்ண? முடிவு எடுக்கணும். சரிங்களா? முதலாவது என்ன சொல்றாரு? என் மேல் அன்பு கூறு. எப்படி அன்பு கூறு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அன்பு கூறு பாடி எப்படி அன்பு கூறணும்? 30 பாடி 12:30 அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 12 அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 12:30 பாடி எப்படி? அதான் ஃபர்ஸ்ட் முதலாவது என்னது? முழு இதயத்தோடு. முழு இதயத்தோடும் என்னன்றாவது என்னை அன்பு கூறு. நம்மளுடைய இதயத்துல எதுவும் இருக்கும், பாவம் எல்லாமே இருக்கும்.
நீங்க மார்க் 7ஆம் அதிகாரம் 21-23 நீங்க படிச்சீங்கன்னாக்கா, மார்க் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 நீங்க படிச்சீங்கன்னாக்கா, மனுஷனோட இதயத்துல இருந்து எப்படி எப்படி காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, டீட்டெயிலா போட்டுருக்கு. படிங்க வெட்டி. மார்க் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 படிங்க. எப்படியெனில் மனுஷனுடைய இதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடம் காம விவாகரம் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் என்னமா இதயத்துல என்ன பண்ணும்? இதெல்லாம் ஏன்னா உலகத்தை எடுத்துனாலும் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? யுத்தத்துல இருக்கும். ஏன்னா பிசாசு என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவான். இல்லாம என்ன பண்ணுவாங்க? நம்ம தேவன் கிட்ட அதிகமா நெருக்கமா இருக்காதுன்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணுவான்? எல்லாமே என்ன பண்ணுவாங்க? உலகத்துல வச்சிருங்க. அதனால தான் என்னன்றாரு லூக்கா என்னன்றாக்கா, Proverbs 4:13 என்னன்றாருனாக்கா, பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13 வார்த்தை சொல்றாரு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13. மனுஷன ஒரு இதயத்துல இதெல்லாம் இருக்குதுனால அதான் நீதிமொழிகள் 4 Always remember what you have learned. Your education is your life. Write it well. 13:4-13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாது, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இதயத்தை என்ன பண்ணுங்க? காத்துக்கொள். இது இதயத்துல என்ன இருக்குதோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? வாயால வெளியே வரும். இதுக்கு என்ன இருக்கும்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 45 வசனம் பாத்தீங்கன்னாக்கா, இதுல என்ன இருக்குதோ அதுக்கு என்ன பண்ணும்? வாய் வழியா வரும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45 வசனம் அதுதான். இதுல என்ன இருக்கோ அதுக்கு என்ன பண்ணும்? வாய் வழியா வரும். அதனால நீ என்ன பண்ணு? இதயத்தை என்ன பண்ணி காத்துக்கொள்ளும். இதெல்லாம் என்ன பண்ணாது? அசுத்தால என்ன பண்ணாது? பிசாசான என்ன பண்ணும்? எல்லாமே ஒரு இதுக்கு என்ன பண்ணும்? எத்தினால நீ என்ன பண்ண? நீ உன் இதயத்தை என்ன பண்ணி காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றேன். உன் வாழ்க்கையை என்ன பண்ண? நீ காத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா உன் இதயத்தை காத்துக்கொள்ளணும். இதயத்தை வயசுனாக்கா ஒரு வாழ்க்கை என்ன பண்ண? நாசம் ஆயிட்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணியாத்த காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? இதயத்தை என்ன இருக்குதோ அதுக்கு என்ன பண்ண? வாய் வழியா வரும். அதனால இதயத்தை என்ன பண்ணி முழு இதயத்தோடு என்ன பண்ணி என் மேல அன்பு கூறுது அப்படின்ற. ரெண்டாவது நான் சொல்றாரு முழு இதயத்தோடு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நன்றாரு முழு இதயத்தோடு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நன்றாரு முழு ஆத்மாவோடு. இந்த ஆத்மாக்கு என்னது? நம்ம உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கார். எல்லா உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? அவருக்கு சொல்லுறது நம்ம என்ன பண்ண முடியாது? கேட்கும். எல்லா உள்ளுக்குள்ள ஒருத்தர் தானே. அதாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்றாரு? ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாங்க? அடி சொல்றாரு. படிவரட்டி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை என்னது? மனுஷனை உருவாக்கிட்டு என்ன பண்றாரு? மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஜீவ ஆத்மா. முதல்ல என்ன பண்றாரு? ஜீவ சுவாசத்தை என்ன பண்றாரு? அப்ப ஜீவ சுவாசம் யார் கொடுத்திருந்து? அவர் கொடுத்திருந்து. அவரோட ஜீவ சுவாசத்தை என்ன ஆகுது? நம்ம உள்ளுக்கு இருந்து. அப்பதான் என்னது? ஜீவ ஆத்மா. அப்போ இந்த சரீரம் என்ன பண்ணுது? உலகத்துல வாழ்ந்து செத்து போகுது. சரீரம் பண்ணித்தான் போகுது. ஆனா இந்த ஆத்மா எங்க போகுது? ஏன்னா அவர் கொடுத்தது ஜீவ சுவாசத்தை அவர் கொடுத்தது. ஜீவ சுவாசத்தை கொடுத்துட்டு என்ன ஆச்சு? ஜீவ ஆத்மா மாறிச்சு.
அது என்ன பண்ணாங்க. அதனாலதான் வார்த்தை அந்நிய வார்த்தை சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குனாக்கா, மத்தேயு 10:28 என்ன சொல்லியிருக்காக்கா, மனுஷன் என்ன பண்ணுவானாக்கா உங்க சரீரத்தை மட்டும் தான் என்ன பண்ணாங்க, சரீரத்தை மட்டும் தான் என்ன பண்ணுவான் கண்டிப்பான். ஆனா உள்ளத்துல ஆத்மா என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு காலம் என்ன பண்ண மாட்டா, இந்த விட்டு என்ன பண்ண மாட்டாங்க இவ்வளோ சரி மாட்டாங்க. படிவாட்டி மத்தையும் 10:28 இருக்காங்க. ஆத்துமாவை கொல்ல ஆ வல்லவர்களாய் இராமல் ஆ சரீரத்தை மாத்திரம் கொல்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். யாருக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, சரீரத்தை தாங்க என்ன பண்ணாங்க கொல்லுவாங்க. உங்களுக்கு விரோதியா யாருக்கு இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொல்லான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா கூட உங்களுக்கு கொலை செய்தா இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, சரீரத்தை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க கொலை செய்வாங்க. ஆனா இந்த ஆத்மாவை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க தூரம் செய்ய மாட்டாங்க. அவருக்கு விட்டு என்ன பண்ண மாட்டோம் தூரம், ஏன்னா அவர் கொடுத்தது என்ன பண்ண மாட்டாரு தூரம் கீழே படிக்குது. ஆத்துமாவை கொல்ல ஆ வல்லவர்களாய் இராமல் ம் சரீரத்தை மாத்திரம் கொல்கிறவர்களுக்கு ம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆ ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அடிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அவருக்கு தான் எல்லாமே என்னது, அவருக்கு உரிமை இருக்குது, யாருமே உரிமை இல்லை. அதனால நம்ம முழு ஆத்மாவோடு என்ன பண்ணா அவரை என்ன பண்ணோம் அன்பு செய்யணும். அதனால தான் நம்ம சச்சு முடிஞ்ச உடனே ஒரு வார்த்தை சொல்லி என்ன செய்யணும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சொல்லி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே இருப்பார். நன்றோ என்ன ஆத்மாவே பாத்தீங்களா, எங்க வைத்தா பாத்தீங்களா, பாத்தீங்கன்னா என்ன ஆத்மாவே அவன் என்னன்றாது, ஆத்மா கூட அவன் என்ன பண்ணி அன்பு கூறணும்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு கவனமா கேட்கணும். இது சாதாரணமான வார்த்தைகள் கவனமா கேட்கணும். முழு இதயத்தோட என்ன பண்ண அவரை ஆராதிக்கணும் அப்படின்றது, அன்பு கூறணும் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் என்னன்றாரு, முழு ஆத்மாவோட என்ன பண்றாரு ஆராதிக்கணும். எதுவுமே என்ன பண்றாரு நீ வேஸ்ட் பண்றாரு, இது என்ன பண்ற உலகத்து பேராலும் நீ வேஸ்ட் பண்றாரு, உலகத்தை எல்லாத்தையும் நீ வேஸ்ட் பண்ற. ஆனா எங்கு செத்து போது நீ என்ன பண்ணணும், எல்லா எதுவுமே என்ன பண்ற வேஸ்ட் பண்றாரு முழு இது என்ன பண்றது நீ வேஸ்ட் பண்றாரு. அதான் அது உள்ளத்துல என்ன பண்ணீங்க அன்பு கூது முழு ஆத்மா அதுக்கு நீ என்ன பண்ற வேஸ்ட் பண்ற, அது நீ என்ன பண்ணு அன்பு கூது அப்படின்றார். அக்கா பிரசங்கி 17:7 வார்த்தை சொல்றாங்க. பிரசங்கி நீதிமொழிகள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 17:7 இவ்விதமாய் மண்ணானது முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை அந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை நான் பிரசாதத்தில் நினை வாழ்வை பிரயாசத்தில் நினை. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி மண்ணை என்ன பண்ணும் பூமிக்கு ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு ஆவின் சொல்லிருப்பாரு. ஜீவ சுவாசத்தை நமக்கு என்ன பண்ணாது அதனால முழு அப்போ அவருக்கு என்ன பண்ணுது பாதிப்பு இல்லை. அதுல இருந்து நீங்க என்ன பண்ணாத அன்பு செய்ய வேண்டும். மூணாவது என்னன்றாரு மனதோடு என்னன்றாரு மனதோடு. இது நீங்க உபாவம் 4 நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது மனதோடு இருக்காதாங்க. புரியுதுங்களா? டியூட்டானமி 6:4 நீங்க பாத்தீங்கன்னாக்கா முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தான் இருக்கும், కానీ முழு மனதோடும் இருக்காது. ஆனா தேவனா இயேசு கிறிஸ்து என்னன்றாரு முழு மனதோடு என்னது முழு மனதோடு என்ன பண்ணீங்க அது அன்பு கூடுவோம் அப்படின்னு சொல்றாரு. முழு மனதோடு அங்க இருக்காது. ஆனா இதற்கு என்ன பண்ற அர்த்தத்தை நீங்க என்ன பண்றாரு வேஸ்ட் ஆயிடுறாரு. அது 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 குடும்பம் என்ன பண்ணீங்க அன்பு. ஏன்னா மனதாக என்னது மைண்டு நம்மளுக்கு ஜாஸ்தி நம்ம இது இருக்கோ இப்போ இது சட்டில் தான் வார்த்தை கேட்டிருக்கோம். நம்ம என்ன எங்க இருக்கணும் இப்போ அல்ல இருக்கீங்க அல்ல என்னதான் பார்த்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கு என்ன எங்க வருதோ என்னென்ன யோசிச்சிருக்கீங்களோ
ஆமா இல்லையா? சரிசரி நான் சொல்றது என்னென்ன யோசிப்பீங்களோ கவனமா இது நீ கேட்டுப்பீங்களோ அது எனக்கு தெரியல. யாரும் நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பார்த்து என்ன மட்டும் தான் என்ன பார்த்து கேட்குறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன என்ன இருக்குது யாருக்குமே தெரியல. எங்க யோசிச்சிருப்பீங்களோ என்னென்ன வேலை செய்ய என்னென்ன வேலை செஞ்சு நம்ம வந்து பார்த்தணும் என்னென்ன யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது கூட நீ என்ன பண்றது, அது கூட நீ என்ன பண்ணீங்க அன்பு முழு மன்னதோடும் என்ன பண்ணீங்க அங்க இல்ல. ஆனா இங்க நான் புதுசா என்ன பண்றாங்க சேர்க்கிறாரு, புதுசா என்ன பண்றாங்க சேர்க்க என்னது முழு மனதோடும் என்ன பண்ணீங்க முழு மனதோடும் என்ன பண்ணீங்க அன்பு கூது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கடைசி என்ன பண்றாரு முழு பெலத்தோடு முழு பெல எல்லாம் என்ன பண்ணு அவருக்கு மட்டும்தான் செலுத்தி அவரை அன்பு கூது. இப்ப இந்த 4 விஷயம் என்ன பண்றாரு, முதலாவது என்னன்றாரு என் மேல் அன்பு கூது, நாட்டாவது தேவன் எப்படி அன்பு கூடணும் முழு இதயத்தோடும் முழு முழு மனத்தோடும் என்ன பண்றாரு இது 4 என்ன பண்றாரு. முதலாவது என்ன பண்ணி பிரதான கற்பனை என்னது தான் முக்கியமானது என்னது முதலாவது இது 613 செய்யறது அவசியம் இல்லை. இது முதலாவது இது ஒன்று செய் இது செய் இன்னொன்று கீழே சரிங்களா. முதலாவது என்னது இது முதலாவது என்ன பண்ண அவரே அன்பு எப்படி அன்பு கூறணும் என்ன பண்றாரு சொன்னாங்க. நம்மளுக்கு என்ன பண்ண விரோதமா என்ன பண்ணாது கத்து கொடுத்தாரு எப்படி அன்பு கூறணும் அப்படின்றது சரிங்களா. அன்பு கூறுங்களா அவரை முழு உள்ளத்தோடு அவன் என்ன பண்றாங்க அன்பு கூறுங்களா அன்பு கூறு சரிங்களா. அது நம்மளோட கடமை. நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை முதலாவது கடமை என்னது அவரை அன்பு கூறு. அவர் எதுவுமே கேட்கல, உங்க வாழ்க்கையில எதுவுமே கேட்கல, ஒரே ஒரு கேட்டார் என்ன கேட்டாரு என் மேல என்ன பண்ணுங்க என் மேல அன்பா இது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை கேட்டார். அது மட்டும் நம்மள என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது. வாழ்க்கையில உலகத்துல நம்ம எதுவுமே எல்லாமே செய்வோம். ஆனா அவரை அன்பு கூட்டு நம்ம என்ன பண்றோம் யோசிக்கிறோம். முதலாவது என்ன பண்ணாத அன்பு கூறணும். ரெண்டாவது அவர் என்னன்றாங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுக்குறாங்கன்னாக்கா 31 பாருங்க மார்க் 12:31. ரெண்டாவது முதலாவது என்ன அவரே அன்பு கூறணும் எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு வேதபாரகர்கள் சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. 31 இல்ல 30 இது மட்டும் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது. எது இது ரெண்டாவது வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கை இது மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது. என்ன செய்ய சொல்றா பாருங்க படி. ரெண்டாவது என்னது ரெண்டாவது முதலாவது சொல்லிட்டாரு ரெண்டாவது சொல்றாங்க படி. என்னவென்றால் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. என்னதான் முதல் படிக்கும் நீ எந்த உன்னை நீ நேசிக்கிறியோ நாளைக்கு முன்னாடி உட்காந்துக்கணும் எப்படி ஆயிடுற நீ எடுத்த வெளியே போகும்போது எப்படி எடுத்த நீ உன்னை நேசிச்சு என்ன பண்ற நீ மேக்கப் போடுற லிப்ஸ்டிக் போடுற எல்லாமே என்ன பண்ண நல்லா இருக்கா உன்னை போல நீ என்ன பண்ண நீ அன்பா நேசிக்க போல நீ என்ன பண்ணா இது என்ன பண்ணி அன்பு இது மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது. இது ஏன் சொல்றாரு சார் ரெண்டாவது என்ன சொல்றாருனாக்கா இது நேசிக்கணும்னு சொல்லி ஏன் சொல்றாருனாக்கா முதலாவது இது பார்த்தா அன்பு அது நம்ம உண்மையா நம்ம செய்யுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்றாங்க. இது ரெண்டாவது உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது. இது ரெண்டாவது என்னன்ற பிரிவுகளை நீ நேசிக்கணும் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கனாக்கா முதலாவது நீ அவர் அன்பு கூலியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றாரு ரெண்டாவதுல டெஸ்ட் பண்றாரு. நீ என்ன நேசிக்கிறியா ரெண்டாவது நீ பிரிவுகளை என்ன பண்ண நீ மற்றவர்களை நீ என்ன பண்ண நீ நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு டெஸ்ட் பண்றாரு. அதனால்தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 படிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21
person hates his brother or sister inside them, that person is a liar. That person can see his brother, but he hates him. So that person cannot love God because he has never seen God. தேவனுக்கு அன்பு கூறுகிறவர் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். நான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம். முதலாவது இந்த மற்றவர்கள் சொல்லிட்டு பாருங்க, தீவிரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, மற்றவர்கள் நேசிக்கணும் அப்படின்னு அன்பு கூட சொல்லிட்டு இருப்பாங்க. இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுமா? நம்மளோட குடும்பத்துல ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? இதனால கவனமா கேளுங்க. நம்மளோட குடும்பத்தை என்ன பார்த்து, ஏன்னா நம்ம குடும்பத்தை என்ன நமக்கு விரோதி இருக்குது. என்னது முதலாவது என்னது? குடும்பத்தை என்ன பண்ணுது? ஒரு மனைவி கணவனை எப்படி நேசிக்கிறது, எப்படி அன்பு கூறுது? ஒரு கணவன் மனைவி எப்படி அன்பு கூறாங்களா, அன்பா இருக்காங்களா? சொல்லுங்க, அன்பு கூறாங்களா? முதலாவது என்னது? ஒரு கணவன் மனைவி இடத்துல அன்பா இருக்காங்களா? ஒரு மனைவி கணவன்கிட்ட அன்பா இருக்காங்களா? சொல்லி யோசிப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில கூட இருக்காங்களா? இது அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எது சொல்லாத? ரெண்டாவது என்னன்றாது? இவங்களை நீ என்ன பண்ணீங்க, உன்னை போல அன்பு போல நீ மற்றவர்கள் அன்பு சொல்றாங்க. அது குடும்பத்தை ஸ்டார்ட் ஆகும் முதல்ல. புரியுதுங்களா? ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறது போல நேசிக்கிறாங்களா? மனைவி நேசிக்கிறாங்களா? ரெண்டாவது பிரதர் சிஸ்டர்ஸ் நேசிக்கிறாங்களா? பொறுத்து நேசிக்கிறாங்களா? அன்பா இருக்கிறாங்களா? நெக்ஸ்ட் கொடுத்த மாமியாரை நம்ம நேசிக்கிறோமா? கொடுத்த மருமகளை நம்ம நேசிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அவங்க சொல்றது கவனமா கேட்கணும். வார்த்தையை நீங்க என்ன பண்ண கவனமா கேட்கணும். உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இது பிரிவுகள்னாக்கா என்னது? மற்றவங்களை நேசிக்கிட்டாங்க. நம்ம குடும்பத்தை என்ன பண்ண முதலாவது நம்ம குடும்பத்தை இல்லையே, அவரை மற்றவங்களை நம்ம நேசிக்கிறோம். குடும்பத்துல முதலாவது என்ன சொன்னேன்? கணவன் மனைவி. ரெண்டாவது பிரதர் சிஸ்டர் சகோதரர். அதுக்காக மூணாவது என்னது? மாமியார் மருமகன், மருமகன் மாமியார், மாமனார் மருமகன், மருமகன் மாமனார். எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது உறவுகள், யாரு சொந்தக்காரங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? நம்மள தூசிக்குதோ, நம்மள அவமானப்படுத்தோ, நம்மள கேலி எல்லாமே அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? நம்ம குடும்பத்தை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம குடும்பத்தை நம்ம என்ன பண்றது இல்ல, அன்பு இல்லையே. அப்போ முதலாவது அவரை எப்படி நம்ம நேசிக்குவோம்? நம்ம குடும்பத்தை எப்படி நேசிக்குவோம்? அவரை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனத்தோடும், முழு பலத்தோடும் அவரை நேசிச்சாதான் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண செய்ய முடியும். முதலாவது நம்ம குடும்பத்துல இருந்து வந்தாக்கா நம்ம என்ன பண்ண முடியும்? மற்றவங்களுக்கு நம்ம நேசிக்க வைப்பாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? குடும்பத்துல பிள்ளைகள் பெரியவங்களை, உங்களோட வயசான உங்களுக்கு பெரியவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எப்படி அனுப்புவது, அவரை எப்படி நேசிக்கிற, பெரியவங்களுக்கு வயதானவங்களுக்கு நீங்க எப்படி மரியாதை கொடுக்குற, எப்படி அவங்க மேல நீங்க அவங்க மேல அன்பு வைத்திருக்கிற. இது அன்பு பாருங்க. அன்பு நக்கா என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் நினைச்சுக்கோங்க, கீழ்படிதல் நினைச்சுக்கோங்க. இது அன்பு நக்கா என்ன பண்ணாலும் கீழ்படிதல் நினைச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணாக்கா அன்பித்தாக்க என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்படி மாட்டாங்க. கீழ்படிந்தாக்கா அவங்களுக்கு என்ன காது, நீ எதுவுமே செய்யாது, நீ அன்புக்கு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்? முதலாவது என்ன பண்ணி அவரை அன்பு. ரெண்டாவது நேசிக்கணும். முதலாவது நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும்? நம்ம நேசிக்கணும். நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி நேசிக்கணும்?
இந்த வார்த்தைகள் நான் எடுக்கும்போது என் உள்ளுக்கு ரொம்ப உணர்ச்சி நமக்கு இல்லையே ஒரு உள்ளுக்கு என்ன பண்ணி வார்த்தை வரும் உணர்ந்துடும். ஏன்னு வந்து என்ன பண்றாரு, நம்ம என்ன பண்றோம், வெறுமையா வந்து ஜெபத்தை சொல்றோம் பாத்தீங்களா, வெறுமையா செல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருந்தோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், வெறுமையா தான் வந்தோம். ஆனா நம்ம இங்கிருந்து போகும்போது என்ன பண்ணோம், அது வார்த்தை என்ன பண்ணோம், நம்ம உள்ளுக்கு தொட்டுச்சா இல்லையா, இங்கிருந்து போகும்போது என்ன பண்ணணும், உணர்ந்து சரிங்களா. அதுதான் முக்கியமான ஆசீர்வாதம். அவன் வார்த்தை நம்ம உள்ளத்தை தொட்டுச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணலாங்க, அனுபவிக்கிறாங்க உண்மை என்ன பண்ணலாமே. அதனால்தான் லூக்கா 10 இது உன்னை போல நேசிக்கிட்ட போல நீ மற்றவங்க நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நேசித்து சொல்லிட்டு போயிட்டு அங்க ஒருத்தர் என்ன பண்றான்னாக்கா, இது மற்றவர்கள் யாருன்னு சொல்லி கேட்கலாம். இது உன்னை போல நீ நேசிக்கிறது எப்படி உன்னை நேசிக்கிறதோ மற்றவங்களை நீ என்ன பண்ணி நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மற்றவங்க யார் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மத்தேயு 10 மத்தேயு 10 29 படிங்க. 29 10-29 சீக்கிரம். லூக்கா 10 29 10-29. தமிழ கூடி வந்திருக்கிற போது அவர் இந்த சந்ததியார் கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசி லூக்கா 10 29 10-29. யார் மற்றவங்களை நீ நேசிக்கணும்னு சொல்றியா, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே கீழே படிச்சுனாக்க சூப்பரா இருக்கும். அவர் என்ன ஏசு கிறிஸ்து ஒரு கதை மூலியமா என்ன பண்றாரு சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, ஒரு யூதர் என்ன பண்றான், ஜெருசலேம்ல இருந்து எரிகோக்கு என்ன பண்றாரு போகும்போது வழியில என்ன ஆயிடுது, அவங்களுக்கு விரோதமான யாரத்தை இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்களோ அவங்கள அடிச்சுட்டாங்க. அடிச்சு என்ன பண்றாங்க, அவங்க விழுந்துறாங்க கீழே. அப்போ அவங்க உதவி செய்து யாருமே இல்லையே அடிபட்டு கீழே போகும்போது என் உதவி செய்ய யாருமே இல்லையே சொல்லும்போது முதலாவது அவங்க யார் வருதுனாக்கா ஒரு ஆசாரியன் வரான். யார் வருது, ஆசாரியன் பிரிஸ்ட். அவங்க என்ன பண்றாங்க, வந்து என்ன பண்றாரு பார்த்துட்டு போயிடுறாரு. அப்படி என்ன பண்ற பார்த்துட்டு போயிடுறாரு. சரிங்களா, பார்த்து என்ன பண்றாரு, பார்த்து போயிடுறாரு. அவ்வளவுதான். ரெண்டாவது யார் வர்றது, லேவி யார் என்ன பண்றாரு வராது. அங்க வந்து என்ன பண்ற, அவங்க என்ன பண்றாரு வந்து பார்த்துட்டு அடிபட்டது பார்த்து போயிடுறாரு. ஆமா, மூணாவது தான் வருது யார் வர்றது, சமேரியன் என்ன பண்றாரு வராது. நீ பாருங்க, இந்த யூத ஜனங்களுக்கு இந்த சமயங்களுக்கு போது யார் அவங்களுக்கு 2 பேர் யாரு வருது, அவங்க 2 பேர் விரோதி. அவங்க 2 பேர் யாரு விரோதி. அவங்க வந்து என்ன பண்ற சமாளியம் வந்து என்ன பண்ற பார்த்து என்ன பண்ற கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு, அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்யணும். அப்போ இது முதல் 29 கேட்டா பாத்தீங்களா, இது மற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க பாத்தீங்களா. அப்பதான் இயேசு கிறிஸ்து கதையை என்ன பண்றாரு அங்கேயே முடிச்சுட்டு என்னன்றாரு 36 சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 10-36 அந்த கதையை முடிச்சுட்டு
ஆ பாரு. இப்படி இருக்க ஆ கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு ஆ இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் ஆ உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அவன் கேட்கா, இந்த கதையை முடிச்சுட்டு அவர் கேட்கா, ஏன்னா ஏசு கிறிஸ்து கேட்காரு. இது 3 நீ பார்த்தே இல்ல. முதலாவது யாராவது வந்து ஆசாரியன் வராது, பாட்டு போயிடுவார். ரெண்டாவது லேவியர் வராது, பாட்டு போயிடுவார். மூணாவது யாராவது சமாரியன் வராது. அவன் என்ன பண்றாரு, உனக்கு இது அவன் யாரு, உனக்கு விரோதி, நீங்க யாரு, உங்களுக்கு பிடிக்காது. அவர் வந்து என்ன பண்றாரு, உனக்கு இது மூல யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பண்றாரு, 37ஆம் வருஷம் பதில் கொடுக்குறாரு. பாரு 37 பாருங்க. அதற்கு ஆ அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். ஆ அப்பொழுது இயேசு அவனை நோக்கி ஆ நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். பாத்தீங்களா, அவன் தெரிஞ்சிச்சு இது மூணுல யாருன்னு இயேசு கிறிஸ்து கேட்கும்போது அவன் தெரிஞ்சு யாரு, சமாரியன் தான் அப்படின்னு சொல்லி. சமாரியன் அவன் விரோதி, யூத ஜனங்களுக்கு விரோதி. அப்போ இயேசு கிறிஸ்து என்னன்றாரு, நீ என்ன பண்ணு, உனக்கு தெரிஞ்சிச்சு யாருன்னு சொல்லிட்டு, யாரை நேசிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, நீ என்ன பண்ணி போய் அதை செய்யாது. விரோதிகளுக்கு என்ன பண்ணி நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றாரு, ரெண்டாவது என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. அது கேட்டு அவர் கேட்டு போயிட்டு ஒரு ஸ்டோரி அவங்க நல்லா புரியணும் ஒரு ஸ்டோரி தெரியுமா சொல்லி 37ஆவது வருஷத்துக்கு மூணுல யார் உதவி செய்து கேட்கும்போது சமாளித்தா உதவி செய்தார். எனக்கு விரோதி ஆனா வேணாலும் எனக்கு உதவி, அது போய் என்ன பண்ணி சரி அவங்க என்ன பண்ணி அன்பு செய்கிறாங்க. இந்த விரோதிகளை என்ன பண்ணி அன்பு இல்லையா, நம்ம குடும்பத்தில் வந்தாக்கா தான் அன்பு. அதுக்கப்புறம் தான் நம்ம விரோதிகளை நம்ம என்ன பண்ணுறோம், ஒண்ணுமே இல்லா கட்டிக்கூடும் வீட்டுல ஒரு வாழ்க்கை எதுவுமே இல்ல கட்டிக்கூடும், அவன் என்ன பண்ணுவாங்க அன்பு செய்வாங்க. ஒரு வாழ்க்கை எதுவுமே இல்ல கட்டிக்கூடும், அவன் என்ன பண்ணுவாங்க மேல அன்பு கூறுவான். சரிங்களா, என்ன பண்ணாது வாழ்க்கை எதுவும் இல்லை கட்டிக்கிறாங்க அன்பு கூறுவான். அப்படிப்பட்ட வல்லமையான தேவன் இந்த இயேசு கிறிஸ்து. அவன் மேல அன்பு கொடுத்து நமக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அவன் நேசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. உலகத்தை நான் அதிகமா நம்ம நேசிக்குவோம் சரிங்களா, நம்ம என்ன பண்ண அவரை நேசிக்கிறதுக்கு. அதனாலதான் வேதப்பாறை என்ன பண்றா கேட்கா, முக்கியமான கல்பனை எது 613 இருக்குது இல்ல மோசே கொடுத்துருந்து ஆதியாகமம் தூச்சானவங்க போட்டி பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாமே என்ன பண்றாங்க பார்க்கலாம், பாட்டு 613 எடுத்தாங்க. எடுத்துட்டு போயிட்டு இந்த முக்கியமான எதுன்னு கேட்கும்போது இது 2 தான் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, 2 சொல்றாரு. என்ன சொல்றாரு, முதலாவது என்ன என்ன அன்புக்கு, ரெண்டாவது உண்மை நீ நேசிக்கிறது போல நீ இது 2 என்ன பண்ற செய்யுங்க. அப்போ ஸ்டார்டிங் சொன்னது முக்கியமான டாபிக் என்னது, நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை என்ன, நீங்க சொன்னீங்க என்னது, என்னோட வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை. இப்ப சொல்லுவோம், என்னோட வாழ்க்கையில எல்லாம் சொல்ல சத்தமா, என்னோட வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை அவரை அன்பு கூர்ந்து பிறவைகளை அன்பு கூர்ந்து. இது 2 மட்டும். 613 அவசியம் இல்லை உங்களுக்கு, எல்லாம் செய்யாத, இது 2 மட்டும் செய். இது 2 மட்டும் செய்யாது. அப்போ இது பயணம் பாத்தீங்கன்னாக்கா வேத பாதைகள் எல்லாம் கேட்கலாம். சரி இதெல்லாம் 2 சொல்லிட்டீங்க, முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கலாம். அங்க என்ன பண்ற கீழே படிச்சீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம் பாருங்க. சரி இது 2 சொல்லிட்டீங்களாங்க, என்னது என்ன மட்டும் என்ன பண்ணி அன்பு கூறணும், பிறரை நேசிக்கணும்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலாத இன்னொரு ஒரு கேட்கலாம். என்ன கேட்கலாம் பாருங்க, 31 12:31 பாருங்க. மார்க் 12:31. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், இல்ல 32 பாருங்க.
தெரியும். ம். அதற்கு ஆ, வேதபாரகன், சரிதான் போதகரே, சரி, நீ சொன்னது சத்தியம். ஓகே. ஒரே தேவன் உண்டு, ஆ, அவரை தவிர வேறு தேவன் இல்லை. ஆ. இது சொல்லிட்டீங்களா சார்? இது சொல்லிட்டீங்க தானே? என்ன போல வேறு தேவன் இல்ல, என்ன மட்டும் என்ன பண்ணி அன்பு கூடணும் பிரிவுகளை நேசிக்கணும்னு சொல்லிட்டீங்க தானே? அதுக்கப்புறம் கீழே ஒரு வார்த்தை சொல்றாங்க. முழு இருதயத்தோடும், ஆ, முழு மனதோடும், ஆ, முழு ஆத்துமாவோடும், ம், முழு பலத்தோடும் ஆ, அவரிடத்தில் அன்பு கூறுவதும், ஆ, தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல ஆ, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே ஆ, சர்வாங்க தகனம் முதலிய ஆ, பலிகளை பார்க்கிலும் ஆ. முக்கியமாய் இருக்கிறது என்றார். ஆ, பாத்தீங்களா? இங்க இங்க பாத்தீங்கன்னாக்காங்க ஒரு ஆலயத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க கேட்கிறான். யாரு எதிர்ப்பாங்க? இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு முன்னாடி ஆலயத்துக்குள்ள நடந்துருக்குது. என்னது பலிகோ நடந்துருக்குது. இந்த பலிங்க விட உண்மையில அன்பு வைக்கிறது, விரிவுரை நேசிக்கிறது, இதெல்லாம் முக்கியமானு கேட்கிறேன். இந்த பலிகள் விட அது முக்கியமானு கேட்கிறேன். ஏன்னா பழைய பாடத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த பலிகள் என்னோட பாவ போனாக்க என்ன பண்ண பலி செலுத்தணும். இதுதான் அவங்க என்ன பண்ணாங்க இப்ப கூட நடந்துருக்குது. அது என்ன பண்ணாங்க ஆச்சாரம் என்ன பண்ண அப்படியோ நடந்துருக்கு. இப்ப கூட நடந்துருக்குது. அதுதான் பலியை விட நீ என் மேல வைத்து அன்பு உன்னை பிரிவுகளை நேசிக்கிறது முக்கியமான கருத்து கேட்கும். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இந்த பலிகளை விட அது முக்கியமானதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நான் உங்களை கேட்கிறேன். நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. இந்த பலியை விட அது முக்கியமானதா? முக்கியமானது. அதான் ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் கடைசி பகுதி. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ம், போதும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல, ஆ, இரக்கத்தையும் சகல பலிகளை பார்க்கிறேன். தேவன் அறிகிற அறிவையும் என்கிறேன். மறுபடியும் படிக்கும், தெலுங்குல படிக்கும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் தெலுங்குல படிக்கும். ஆ, இந்த அன்புல தான் இதெல்லாம் வந்துருது. தனிக்கலம் இதெல்லாம் என்ன பண்ணிடுது, கீழ்ப்படிதல் எல்லாமே. அதனால தான் என்ன பண்ணிடுது, உங்களை பலிகள் வேணாம், நீ என்ன பண்ண என்ன மட்டும்தான் கீழே படிங்க. இன்னொரு வார்த்தை இருக்கு, கீழே படிங்க. ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லி கீழே சொல்றாரு. கீழே படிங்க. இல்ல 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 6வது வருஷம் தான் படிங்க. 6வது வருஷம். பலியை அல்ல, ஆ, இரக்கத்தையும் ஆ, சகல பலிகளை பார்க்கிறேன். ஆ, தேவன் அறிகிற அறிவையும் ஆ, என்கிறேன். ஆ. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணார்கள். சரிங்களா? அதான் என்ன பண்ணுங்க, என் மேல என்ன பண்ணுங்க, பலிகள் வேணாம், பலிகள் வேணாம். என்ன பண்ணி என் மேல அன்பா இருப்பான், அது மட்டும் போதும். முதல்ல என்னது அன்பாயுது. அதுக்கப்புறம் இதுகள் அன்பா இருக்கணும். அவங்கள்ட்ட பண்ணி என்ன பண்ண அன்பா இருக்கணும். எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு தேவப்பாதாரு என்னன்றா இந்த பலிகள் விட அப்படின்னு கேட்கும்போது ஏசு கிறிஸ்துவ பதில் கொடுப்பாங்க. கடைசி வசனம் 34ஆம் வசனம், கடைசி வசனத்தை கொடுத்தாரு, பதில் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு பாருங்க. Jesus saw that man that had after him wife with. So Jesus said to the man, you are close to the kingdom of God. போதும் போதும் அதான் 34. அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, ஆ, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன்
அல்ல ஆ. என்றார். அதற்கு பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு இவன் கேள்வி கேள்வி கேட்கறது என்ன பண்றான்? ஆழமா இருக்கா. இயேசு கிறிஸ்துக்கு என்ன பதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான்? கேள்வியா கேட்டுதான் இருக்கிறான். முதல்ல என்ன கேட்டான்? இது ரெண்டு முக்கியமான 6:11 இது முக்கியமான எது கற்பனை அப்படின்னு சொல்லி கேட்கணும். உடனே என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு. பதில் சொல்ற உடனே என்ன பண்றான்? அவன் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? பலிகள் விட இது முக்கியமானதான்னு கேட்கலாம். ஆமா, பலிகள் விட இது முக்கியமானது. அது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தன்னால பார்க்கிறாரு. இவன் ஆர்வமாக்கா என்னிடத்துல அன்புக்கு ஆர்வமாக்கா. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்னன்றாரு? நீ என்ன பண்ற? என்னோட ராஜ்யத்துக்கு நீ என்ன பண்ற? நெருக்கமா இருக்கிற. அவ்வளவுதான் சொன்னார். என்ன பண்ற? நீ நெருக்கமா முள்ளுமா என்ன பண்ற? நீ வரல. என்னோட ராஜ்யத்துக்கு என்ன பண்ற? நீ முள்ளுமா வரல. ஆனா நீ என்ன பண்ற? நெருக்கமா. ஆனா அது எதை அது தடுக்கிறது எது தெரியுமா? ஈகோ. அதை தடுக்கிறது என்னது? ஈகோ. ஏன் தடுக்குது? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மொத்தம் என்ன பண்ணிட்டாங்க? கழிச்சு குடிச்சுங்க, எல்லாமே தெரிஞ்சுங்க. அப்ப இவர் மட்டும் போனாக்கா அப்ப மீது 2 பேர் இப்போ 3 பேர் ஒண்ணு. அப்போ இவன் ஒத்து போயிட்டாக்கா அப்ப இவங்க 2 பேர் இப்படி இருப்பாங்க. இன்னும் கூட ஒன்னா தானே இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்றான்? ஆழமா இருக்கான். கிட்ட நான் கிட்ட போலாம் இருக்கா. ஆனா என்னது? இவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ? அவன் நேசித்தான், அவன் அன்பு கூட. ஏன்னா என்னால முடியாதது போல என்னது? இது ஒண்ணுதான். அவரே அன்பு கூடாதது இன்னொன்னு, மற்றவங்க நேசிக்காதது. மற்றவங்க அன்பு கூடாதது என்னது? இது ஒண்ணுதான். ஏன்னா இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்க? மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? விரோதியா தான் நினைச்சாங்க. எல்லா ஜனத்தையும் என்ன பண்ணுவாங்க? விரோதியா நினைச்சாங்க. ஏன் ரோமா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க? எடுத்து போயிடும். எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க, வணங்கிக்காங்க. இயேசு கிறிஸ்து பின்னாடி என்ன பண்ண மாட்டாங்க? அவங்களே வணங்க மாட்டாங்க, கீழ்பாடிக்க மாட்டாங்க சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பயம், ஈகோ உள்ளது. அதனால தான் இயேசு கிறிஸ்து நீ என்ன பண்ண? நெருக்கமா இருக்க. ஆனா முழுமை என்ன பண்ண? நீ என்னிடத்துல வரல. இப்ப நம்ம வேதப்பாவை போல இருக்கலாமா? இல்ல எப்படி இருக்கலாம்? அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறோமா? முழுமை அவர்கிட்ட என்ன பண்ணணும்? நம்ம அன்பு சேர்க்கணும். நான் சொல்றது முழுமை அவர்கிட்ட நம்ம அன்பு கூறுமா? இல்ல வேதப்பாவை நெருக்கமா தான் இருக்கணும். நெருக்கம் பத்தாது. முழுமா என்ன பண்ண? அவரை அன்பு. அவ கேட்டது 2 தான் மட்டும்தான். என்ன பண்ணீங்க? அன்புக்கு நான் மட்டும்தான் தேவன், என்ன மட்டும்தான் என்ன பண்ணீங்க? அன்புக்கு. 2வது உன்னை நீ ஏசிக்கிற போய் பண்ணீங்க. இது 2 மட்டும் கேட்பேன். எதுவுமே கேள்வி எதுவுமே செய்யாது. உங்களோட வாழ்க்கை எதுவுமே செய்யாது. இது 2 மட்டும் என்ன பண்ணுங்க? அதான் நான் உதாரணம். உங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை என்ன? இது 2. என்னது? இது 2 என்ன பண்ணுங்க? சரி, அப்ப நம்ம சரி கடைசியா வார்த்தைகளை நான் வச்சுக்கிறேன். ரோமன் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. 8ல இருக்கு. அதிகாரம் 13 8ல இருக்கு. தமிழ் 13 ரோமன் 13 8ல இருந்து 8 9 10 படிக்கும். ஒண்ணு படிக்கும். 8 படிக்கும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுகிற கடல்கள் அல்லாமல் ஒருவனும் கடல் படாதிருக்கிறார். பிறனிற்கு அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி எனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனை வேற எந்த கற்பனையும் நீ அன்பு கூறுவது போல பிறருக்கு அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே
தொகையை அடங்கி இருக்கிறது. பாத்தீங்களா? இதெல்லாம் என்னது? ஒரே வார்த்தை இருக்குது. என்னது? நீ அன்பு கூறு. அவ்வளவுதான்.